இந்த மக்கள் பிடிச்சவங்களுக்கு தான் ஓட்டு, பிடிச்சவங்களுக்கு தான் ஓட்டு போடுவோங்கிற தெளிவு இருந்தால் அதுதான் தி பெஸ்ட். ஆனா பிடிச்சவங்களுக்குங்கிறதுல தான் சிக்கலே. இப்போ ஓட்டு ஏன் போடணும், எப்படி போடணும், யாருக்கு போடணும், எதுக்காக போடணும், இதெல்லாம் தெரிஞ்சவங்களை பத்தி பிரச்சனையே இல்லை. இது எது பத்தியுமே யோசிக்காம எனக்கு பிடிக்கும் அவருக்கு ஓட்டு, இந்த லாஜிக்கில் ஓட்டு போடுறவங்களுக்காக தான் நம்ம இந்த வீடியோவே பண்றோம். ஆமா, பிடிச்சவங்களுக்கு தான் ஓட்டு போடணும். ஆனா ஏன் பிடிச்சது, எப்படி பிடிச்சது, அதை யோசிச்சிங்களா? ஒருத்தர் அழகா இருந்தது பிடிச்சிச்சு, இன்னொருத்தர் நல்லா பேசினாரு பிடிச்சிச்சு, நல்லா நடிச்சவங்களுக்கு பிடிச்சிச்சு, இப்போ நல்லா ஆடுறாரு பிடிச்சிருக்கு. அப்போ மனம் திறந்த நடிகைகள் வந்தா அவங்களுக்கான வெற்றி வாய்ப்பு இன்னும் அதிகமா இருக்குமோ? பிடிச்சவங்களை செலக்ட் பண்றதும் நடிச்சவங்களை எலக்ட் பண்றதும் ஒன்னா. கூட்டம் போடுற இடத்துல எல்லாம் கூடுறோம், கூட்டமா கத்தும் போது கூட சேர்ந்து கத்துறோம், நல்லா ஜாலியா இருக்கு. எங்களை இவ்வளவு ஜாலியா வச்சுக்கிறவர் சிஎம் ஆக்கி பாருங்க, நாட்டு மக்களை இன்னும் ஜாலியா வச்சுக்க மாட்டாரா? ஒரு நிமிஷம், இது என்ன லாஜிக்? இதெல்லாம் காரணம் கூதரத்தனம் இல்லையா? இது எலெக்ஷன், உங்க நடிகர்கள் நடக்கிற பாராட்டு அவார்ட் ஃபங்க்ஷன். பக்கம் பக்கமா ஸ்கிரிப்ட் எழுதி பார்த்து பார்த்து நடந்துக்கிறது சினிமாவுக்கு சரியா இருக்கும். சிஎம் ஆகுறதுக்கு போதுமா? நாட்டை ஆள்றது ஸ்கிரிப்ட் பேப்பர் ஹெல்ப் பண்ணுமா? இப்படி யோசிச்சு பாருங்க. நீங்க நல்லா ரிசல்ட் எடுப்பீங்கிறதுக்காக உங்களை ஸ்கூல் ஃபர்ஸ்ட் அனௌன்ஸ் பண்ணிடலாமா? நடிச்சே பழக்கப்பட்டோம், தன் வாழ்க்கையே சினிமாவா வாழ்றோம். வெள்ளித்திரை நாயகன் தங்க தரைக்கும் நாயகன் ஆகணும்னு ஆசைப்பட்டார். ஆசை சரி, உழைப்பு இல்லாமல் அது சாத்தியமா? அடுத்தவங்க உழைப்புல அரிதாரம் பூசிக்கிட்டு ஆடுறது உழைக்கே வருமா? யோசிக்கிறது கூட உழைப்புன்னு நினைச்சு ஓரமா நின்றுட்டு சீன்ல மட்டுமே நின்று பழகிட்டவங்க சிஎம் சேர்ல உட்கார வைக்கணும்னா சரிப்பட்டு வருமா? அங்கேயும் ஸ்கிரீன் பிளே, டயலாக், டைரக்ஷன், சினிமா டெக்னிக்கே யூஸ் பண்ண ஆரம்பிச்சா இது எலெக்ஷன், உங்க நடிகருக்கு நடக்கிற பாராட்டு விழாவோ அவார்ட் ஃபங்க்ஷன் அல்ல. போஸ்டர்லையும் வீடியோலையும் மட்டும் நாடு நல்லா இருந்தா போதும். பிடிச்சிருக்குங்கிறது ஒரு காரணமா இருக்கலாம், அது மட்டுமே போதுமா சிஎம் ஆகுறது? உங்களுக்கு பிடிச்சிருக்குங்கிறது அவருக்கு தகுதியாயிடும். முக வசீகரமா, முழு தகுதியா, கைத்தட்டு வாங்குற திறமையா, மக்கள் ஆளுற தகுதியா? உங்க ஓட்டு ஆளும் தகுதி பார்த்தா இல்ல அந்த ஹீரோ போடுற டிராமாவை பார்த்தா? ஸ்டேட்டை ரன் பண்றதுக்கு ஸ்கிரிப்டட் ஹீரோவா? பிடிச்சதுக்கு ஓட்டு போடுறது அது ஒரு பக்கம் இருக்கட்டும், அதே நேரம் மூட நம்பிக்கை மாதிரி முரட்டு நம்பிக்கைகளை யோசிக்காம ஃபாலோ பண்றது என்னன்னு சொல்றது? கிரவுட் ஃபீலா, கவர்னன்ஸா, எனர்ஜியா, எஃபிஷியன்சி, கூட்டம், சத்தம், மியூசிக், உணர்ச்சி உச்சம், அந்த ஃபீல் வந்தா போதும்ல. இந்த தடவை இவர் தான் சிஎம், இந்த எனர்ஜி பார்த்தீங்களா, அவ்வளவு எனர்ஜெட்டிக்கா பேசுறாரு. இப்படி பேசுற ஆளுகள் அந்த நேரத்துக்கு அது அப்படித்தான், அது சரின்னு தான் தோணும். மாஸ், பஞ்ச் டைலாக், பீட்ஃபுல் மியூசிக், பிளான்ட் அட்மாஸ்பியர், எக்ஸிக்யூட்டிவ் கோரியோகிராஃபி, இதெல்லாம் வச்சு பொதுக்கூட்டத்திலேயே கூட ஹீரோயிசம் காட்டலாம். நாமளும் கத்தி ஆரவாரம் பண்ணுவோம். ஆனால் ஸ்டேட் ரன் பண்ணுறதுக்கு இந்த ட்ராமா ஸ்கிரிப்ட் ஹெல்ப் பண்ணுமா? மாஸ், பஞ்ச் டைலாக், பீட்ஃபுல், பிளான்ட் அட்மாஸ்பியர், எக்ஸிக்யூட்டிவ் கோரியோகிராஃபி, இதெல்லாம் வச்சு பொதுக்கூட்டத்திலேயே கூட ஹீரோயிசம் காட்டலாம். ஆனால் கூட்டங்களை வீட்டுக்கு வந்ததுக்கு உணர்ச்சி உச்சம் நம்ம கையை தூக்கி கத்த வைக்கும்.
ஆனால் நாடு ஸ்டேட் ரன் பண்ணுறதுக்கு இந்த ட்ராமாவுக்கு ஹெல்ப் பண்ணலாம். அவர் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் என்ன எதிர்பார்ப்பீங்க? ட்ராமாவும் டான்ஸும். இல்லை, அங்கே என்விரான்மெண்ட்டே இல்லை. ஃபைல், பட்ஜெட்டு, பிரச்சனைங்க, சட்ட ஒழுங்கு, இதை பார்ப்பாரு. டான்ஸையும் ட்ராமாவும் காட்டி உங்களுக்கு சந்தோஷம் வச்சுக்குவாரா? நீங்கள் ஓட்டு போடுறது அந்த மாநாட்டு ஹீரோவுக்கு அடுத்த 5 வருஷத்துக்கு ஆள போகிற முதல்வருக்காக. உங்கள் ஓட்டு ஆடும் திறமைக்கு, அரசாங்கம் திறமைக்கு, ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸுக்கு ஸ்டேட்டே பரிசு. பிடிச்சவங்களுக்கு ஓட்டுன்னா அழகா இருக்கவனையும் ஆட்டக்காரியும் தான் உட்கார ஓட்டு. பிடிச்சவங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொன்னா அதுக்கு பின்னாடி இப்படி ஒரு அர்த்தம். சினிமாவுக்கு வர்ற யாரும் நடிகன் ஆகணும்னு வர்றதில்லை போல, சிஎம் ஆகணும்னு தான் வர்றதே இல்லை. ஜனநாயகம் ஜெயிக்கிறதுல இவ்வளவு சிக்கலாம். பிடிச்சவங்களுக்கு தான் ஓட்டு போடுவோம்னு சொன்னாங்கல்ல, இதை கேளுங்க. நல்ல முகவெட்டா, லட்சணமா, சிரிச்சா மனசை பறிக்கிறது மாதிரி, ஆட பாட தெரிஞ்சு, ஃபைட் பண்ண தெரிஞ்சு, எப்பவும் யூத்தா. ஐயா சாமிங்களா, வெள்ளைக்காரர்களுக்கு சண்டை போட்டு சுதந்திர இந்தியாவை ஜனநாயக நாடாக கட்டி எழுப்பியிருக்கீங்கன்னு உங்களை நம்பி தான் விட்டுட்டு போயிருக்காங்க. இப்போ வாச்சும் வாங்க, அக்கறை காட்டுங்க. வாங்கி தந்த சுதந்திரத்தை சுரண்டி திங்க விட்டுட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தது போதும். வாங்க, இப்போ உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஓட்டு போடுங்க. ஆனால் ஏன் பிடிக்குதுன்னு காரணம் சொல்லுங்க. காரணம் சரியா இருக்கா? உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் யோசிச்சு தேவைக்கு தீர்வு கிடைக்கணும்னா மட்டும் ஓட்டு போடுங்க. ஸ்டேஜில் பண்ணுற பெர்ஃபார்மன்ஸை பார்த்து ஸ்டேட்டை தூக்கி கொடுத்துருவீங்களா? ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸா, ஸ்டேட் பெர்ஃபார்மன்ஸா? அழகை பார்த்தா, அரசியலை பார்த்தா? கமெண்ட்ல சொல்லுங்க. அப்புறம் இந்த மாதிரியான மைண்ட் செட்டில் இருக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்க.